இது பெங்களூர் சிக்பேட் பகுதியில் ஷாப்பிங் சென்ற அனுபவம். மேரேஜ் அட்டன் செய்வதற்காக ட்ரெஸ் வாங்க சென்றோம். அதாவது மணப்பெண்ணுக்கு அல்ல, கல்யாணத்தை அட்டன் செய்வதற்காக சென்றபோது இந்த கூட்ட நெரிசலை மாட்டிக்கொண்டு தவித்த அனுபவம். முன்பெல்லாம் தங்க நகையை மாட்டிக்கொண்டு சென்றால் பயம். ஆனால் இப்போது செல்ஃபோனை எடுத்து சென்றாலே பயம். செல்ஃபோனை யாராவது பிடுங்கி சென்று விடுவார்களோ என்று பயம். அப்படி இப்படி பார்த்து கொண்டு முடுக்கி அந்த கூட்ட நெரிசலில் முன்னேற வேண்டும். எதிர்க்கே வருகின்ற வாகனங்கள் நம்முடைய காலில் ஏறாமல் இருக்க வேண்டும். பி என்ற ஒரு அலறல் வேக. மக்கள் இடித்து கொண்டு மூட்டை முடிச்சுகளோடு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைகிறார்கள். நடக்க முடியாமல் தவித்தபோது கிடைத்த ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டு பயணம் சென்றோம். ஆட்டோக்காரர் கிடைத்ததுதான் சான்ஸ் என்று இங்கிருந்து மெட்ரோ வரை செல்வதற்கு 150 ரூபாய் சார்ஜ் சொன்னார். ஆக 35 ரூபாய் அல்லது 40 ரூபாய் வருகின்ற இடத்தில் 150 ரூபாய். பரவாயில்லை என்று ஏறிக்கொண்டு அதில் பயணம் செய்தோம். ஒளிமயமான சிக்பேட் பகுதியினுடைய ஷாப்பிங் மிகவும் அழகாக இருந்தது. மக்கள் கூட்டத்தை ரசிக்க முடிந்தது. ஆனால் நடந்து செல்லும்போது அவ்வாறு இயலாது. ஒரு வழியாக கூகுளில் நாங்கள் தேடி வந்த கடையினுடைய அட்ரஸை தப்பி கண்டுபிடித்து கடைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இப்பொழுது கடைக்குள் இருக்கிறோம். எவ்வளவு ஆடைகள் மலைபோல் குவித்து வைத்திருக்கிறார்கள். திருமணத்திற்கென்று ஒவ்வொரு செக்ஷனாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று துணி வகையாரார்கள். எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியவில்லை. தேடி தேடி துருவி அதை எடுத்து வருவதற்குள் 1 மணி நேரம் கழிந்துவிட்டது. நீங்களும் எங்களுடன் சேர்ந்து இந்த ஷாப்பிங் காட்சியை கண்டு மகிழுங்கள். உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். பொம்மைகளுக்கு போட்டிருக்கும் ட்ரெஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை எடுத்து நாம் போட்டால் எப்படி இருக்குமோ தெரியாது. உங்கள் ஷாப்பிங் அனுபவத்தை கமெண்டில் பகிரலாமே.